அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு உற்சாக நியூஸ் சேனலில் தமிழ் மாதமான மார்கழி மாதத்தை பற்றியும் அதன் சிறப்புகளையும் எப்படி இறைவனை வழிபட்டால் எந்தெந்த முறையில் நம்மளுக்கு பலன்கள் கிடைப்பதை பற்றி பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். தமிழ் மாதமான மார்கழி என்பது இறைவனுக்கு உரிய மாதமாக விளங்குகிறது. மற்ற மாதங்களில் ஒரு நாளோ ஒரு கிழமையோ மட்டுமே இறைவனுக்கு உகந்ததாக இருக்கும். ஆனால் மார்கழியில் மட்டும் அந்த மாதம் முழுவதும் இறைவனுக்கு உகந்ததாகவே போற்றப்படுகிறது. மார்கழி மாதத்தை தேவர் மாதம்னு சொல்லுவாங்க. அதாவது கடவுளை வழிபடும் மாதமாகும். இறைவனை வழிபடுவதற்காக இம்மாதம் ஒதுக்கப்பட்டுள்ளதாக இம்மாதத்தின் எவ்வித மங்கள நிகழ்ச்சிகளும் நடத்தப்படவில்லை. சைவ ஆலயங்களிலும் வைணவ ஆலயங்களிலும் சூரிய உதயத்திற்கு முன்னதாகவே பூஜை ஆராதனை நடத்தப்படும். மேலதாள வாத்தியங்கள் முழங்கப்படும். சிவாலயங்களில் திருவெண்பாவை திருப்பள்ளி எழுச்சியும் விஷ்ணு ஆலயங்களின் திருப்பாவையும் பாடப்படும். விஷ்ணு ஆலயங்களில் மார்கழி மாதம் முழுவதும் திருப்பாவை பாடுவார்கள். மனிதர்களின் ஒரு வருடம் என்பது தேவர்களுக்கு ஒரு நாள் ஆகும். தை முதல் ஆணி வரையுள்ள காலம் பகல் எனவும் ஆடி முதல் மார்கழி வரையுள்ள காலம் இரவு எனவும் ஆகும். இதன்படி தேவர்களுக்கு இரவு காலம் முடிகிற வைகறை பொழுது மார்கழி மாதமாகிறது. குளிர்காலத்தின் ஆரம்ப காலமாக சொல்லப்படும் மார்கழி மாதத்தில் தான் பெருமாளுக்குரிய வைகுண்ட ஏகாதசி விழாவும் சிவனுக்குரிய ஆருத்ரா தரிசன விழாவும் நடத்தப்படுகிறது. பல சிறப்புகள் கொண்ட இந்த தெய்வீக மாதத்தில் ஜோதிட ரீதியாகவும் ஆன்மீக ரீதியாகவும் சில குறிப்பிட்ட வழிபாடுகள் செய்வதால் வாழ்வில் இருக்கும் கஷ்டங்கள் நீங்கும். ஆன்மீக மார்க்கத்தில் முன்னேறுவதற்கான தடத்தின் வருடத்தின் குறிப்பிடத்தகுந்த ஒரு காலகட்டத்தில் நாம் இப்போது இருக்கிறோம். தமிழ் மாதம் மார்கழி வரும் டிசம்பர் 16ஆம் தேதி துவங்குகிறது. பூமியின் வடபாதி வட்டத்தின் இது உஷ்ணமாக இருக்க வேண்டிய காலம். ஆனால் அதிக குளிராக உள்ளது. ஏனெனில் நமது கோளத்தின் வடபகுதியின் முன்புறம் சூரிய பார்வையின் நேர்கோணத்தின் இல்லை. பூமிக்கும் சூரியன் மிக அருகில் இருக்கும் நேரத்தில் சூரிய கதிர்கள் பூமியின் பட்டு தெரிந்து விடுகின்றன. பூமி இன்னும் சற்று விலகி இருந்தால் சூரியனின் வெப்ப கதிர்கள் நம்மை நேரடியாக தாக்க இருக்கும். ஆனால் பூமி மிக அண்மையில் இருப்பதால் சூரிய கதிர்கள் தொட முடியாத கோணத்தில் இருக்கிறோம். எனவே வெப்பமின்றி குளிர்ச்சியாக இப்போது இருக்கிறது. எனினும் சூரியன் நமது கோளுக்கு மிக அண்மையில் இருப்பதால் அதன் ஈர்ப்பு விசை மிக அதிகமாக நம்மை தாக்கும். இதனால்தான் மார்கழி மாதம் மனித உடலின் சக்தி மையம் கீழிருந்து மேல் நோக்கி ஈர்க்கப்படுகிறது. மார்கழி நாள் மனித உடம்பின் சமநிலையும் ஸ்திரத்தன்மையும் கொண்டு வருவதற்கு உசித்தமான நேரம். இதற்கான பிரத்யோக யோக பயிற்சிகள் நமது கலாச்சாரத்தில் வடிவமைக்கப்பட்டு சொல்லி வைக்கப்பட்டுள்ளன. உடம்பில் உள்ள நீராதார நிலையில் ஏற்படும் தடுமாற்றங்களை மன சமன்பாட்டிற்கு குலைக்கின்றன என்பதை யோக முறையை கடைபிடிப்போரின் புரிதல். ஒரு தொட்டியின் நீரை தேக்கி அதை சற்று அசைத்தால் நீர் தழும்புகிறதல்லவா? உரிய முறையில் நம் உடலை நாம் பாதுகாக்க தவறினால் உடம்பின் நீராதார நிலையின் மாற்றம் ஏற்பட்டு அது மனநிலையின் பாதிப்பு ஏற்படுகிறது. பாரம்பரியமாக இம்மாதத்தில் நீராடும் தொடர்புடைய சில பயிற்சிகளை மேற்கொள்கிறோம். இதற்காக நம் பிரம்ம முகூர்த்தத்தை தவற விடுவதில்லை. இதற்கான எளிதான பயிற்சி என்னவெனில் கோவில் தொப்ப குளத்தின் அந்த பிரம்ம முகூர்த்தத்தில் மூழ்கி நீராடுவதுதான். இந்த மார்கழி மாதத்தை தனுர் மாதம் என்றும் கூறுவார்கள். சூரிய பகவான் வியாழன் பகவான் வீட்டில் சஞ்சரிக்கும் மாதமாகும். மார்கழி மாதம் தேவர்களுக்கு பிரம்ம முகூர்த்த காலமாக சொல்லப்படுகிறது. கிருஷ்ண பரமார்த்த அர்ஜுனன் பார்த்த மாதங்களில் நாம் மார்கழியே உள்ளோம் என கூறியுள்ளார். இந்த மாதத்தின் அதிகாலையில் எழுந்து இறை வழிபாட்டை மேற்கொண்டால் ஒரு வருடம் இறை வழிபாடு செய்வதற்கு சமமாக சொல்லப்படுகிறது. மேலும் இந்த மாதத்தின் சிறு கோவிலுக்கு தனுர் பூஜைக்கு அபிஷேக பொருள் கொடுக்க வேண்டும். தனுர் பூஜை என்பது மார்கழி மாதத்தின் முதல் பூஜையாக சொல்லப்படுகிறது. இந்த பொழுதில் தான் தேவாதி தேவர்கள் வழிபாடு செய்வதாக ஐதீகம். அதனால் வேண்டிய வரம் கிடைக்கும் என்று சொல்லப்படுகிறது. மார்கழி மாதத்தின் வைகுண்ட ஏகாதசி மிகவும் பிரசித்தி பெற்றதாக உள்ளது. அதேபோல் ஆருத்ரா தரிசனம் சிதம்பரத்தில் சிறப்பாக கொண்டாடப்படும். உச்சி முதல் பாதம் வரை உடலை உறைய வைக்கும் கடும் குளிரையும் பொருட்படுத்தாமல் இறை வழிபாட்டிலும் ஆன்மீகத்திலும் அதிகம் கவனம் செலுத்த வேண்டிய மாதமாக மார்கழி மாதம் உள்ளது. ஆண்கள் மாலை அணிந்து அசைவம் தவிர்த்து விரதம் மேற்கொள்வார்கள். அதேபோல் பெண்கள் அதிகாலையும் குளிரையும் பொருட்படுத்தாமல் வீட்டு வாசலில் கோலமிடுவார்கள். இவ்வாறு அரிசிமா கோலம் போட்டு சிறு உயிர்களுக்கு உணவளிப்பதன் மூலம் கன்னி பெண்களுக்கு ஏற்படும் திருமண தடை தோஷம் விலகும் என்று நம்பப்படுகிறது. அது மட்டுமல்லாமல் அதிகாலையின் மார்கழி மாதத்தின் ஆக்சிஜன் அதிகமாக இருப்பதால் சூரிய உதயத்தின் முன்பே எழுந்து விட வேண்டும். இந்த குளுமையான சூழ்நிலையில் எழுந்து பக்தி செய்யும் போது பல கோடி மடங்கு தன்மை உண்டாகும். அது மட்டுமல்லாமல் இந்த மார்கழி மாதத்தின் திருப்பாவை திருப்பள்ளி எழுச்சி படிப்பது மிக சிறப்பாக சொல்லப்படுகிறது. நல்ல திருமணம் வரம் கிடைக்க இந்த மாதம் பாவை நோன்பு 30 நாட்களுக்கு இருந்தால் நல்ல துணை அமையும் என்பது ஐதீகமாக உள்ளது.
மார்கழி மாதம் என்றாலே குளிர், கிறிஸ்துமஸ், பனிப்பொழிவு, பெருமாள் பஜனை, வாசலின் கோலம் போடுதல் இவைகள்தான் அனைவரின் ஞாபகத்தில் வருகிறது. இவ்வாறு மார்கழி மாதத்திற்கென்று தனிப்பட்ட சிறப்புகள் இருக்கிறது. இந்த மாதத்தில் புதிய விஷயங்கள் தொடங்குவதை அனைவரும் தவிர்த்து விடுகின்றனர். அதற்காக இந்த மாதம் அதிர்ஷ்டமில்லாத மாதம் என்று எவரும் முடிவு செய்ய வேண்டிய அவசியமில்லை. மார்கழி மாதத்தில் ஒரு சில விஷயங்கள் தவறாமல் செய்வதன் மூலம் ஒரு வருட பூஜை செய்த பலனை நம்மால் பெற முடியும். மார்கழி மாதத்தின் காலையில் பிரம்ம முகூர்த்தத்தில் எழுந்து கோலம் போடுவது வீட்டிற்கு அதிர்ஷ்டத்தை கொண்டு வருகிறது. அது அஷ்ட தேவதைகளையும் நமது வீட்டிற்கு வரவழைக்கிறது. அதுபோல காலை எழுந்ததும் கோலம் போட்டு முடிந்துவிட்டு குளித்து முடித்து பூஜை அறைக்கு சென்று விளக்கேற்றி பூஜை செய்ய வேண்டும். இவ்வாறு செய்வதன் மூலம் இந்த மார்கழி மாத பிரம்ம முகூர்த்தத்தில் நீங்கள் செய்கின்ற ஒரு பூஜை ஒரு வருடம் பூஜை செய்வதற்கான பலனை கொடுக்கிறது. இவ்வாறு பூஜை செய்ய முடியாதவர்கள் முகத்தை கழுவிக்கொண்டு பூஜை அறையில் ஒரு தீபமாவது ஏற்றிவிட வேண்டும். இவ்வாறு செய்வதன் மூலம் இறையருள் கிடைக்கப் பெறுகிறது. அதுபோல பிரம்ம முகூர்த்தத்தில் எழுந்திருக்க முடியாதவர்கள் சூரிய உதயமாவதற்கு முன்னராகவே எழுந்திருக்க வேண்டும். இந்த மார்கழி முழுவதும் இதனை தொடர்ந்து செய்து வர உங்களின் குடும்பத்திற்கு இறைவனின் ஆசீர்வாதம் கிடைக்கிறது. எப்போதும் நீங்கள் செய்யும் பூஜையை விட இந்த மார்கழி மாதத்தில் நீங்கள் செய்யும் பூஜைக்கு பலன் அதிகமாக இருக்கிறது. இவ்வாறு இந்த மார்கழி மாதத்தின் சூரியன் உதயமான பிறகு தூங்குவது என்பது குடும்பத்தின் லட்சுமி கடாட்சத்தை குறைக்கிறது. அது மட்டுமல்லாமல் புதியதாக செடிகள் வாங்கி இந்த மாதத்தில் நட்டு வைக்கக்கூடாது. இவ்வாறு செய்வதன் மூலம் குளிரினால் செடிகள் வளராமல் பாதிக்கப்படும். இதன் காரணமாகவே அன்றைய காலத்தில் மார்கழி மாதத்தின் விதை விதைக்காமல் இருப்பார்கள். ஆனால் இன்று இருப்பவர்கள் இதனை தவறாக புரிந்து கொண்டு மார்கழி மாதம் என்றாலே அந்த மாதத்தின் எதனை துவங்கக்கூடாது, இது நல்ல மாதம் அல்ல என்று தவறாக புரிந்து வைத்துள்ளனர். எனவே இந்த மார்கழி மாதம் அனைவருக்கும் நன்மை தரக்கூடிய மாதமாகும். முடிந்தவரை தினமும் அருகில் உள்ள ஒரு கோவிலுக்கு சென்று பஜனையில் ஈடுபட வேண்டும். முடியாதவர்கள் கோவிலுக்கு சென்று இறைவனை பூஜித்து வர வேண்டும். மார்கழி மாதம் முழுவதும் முதலில் நிலைவாசலின் தீபம் ஏற்றிவிட்டு பின்னர் பூஜை அறையில் ஒரு தீபம் ஏற்ற வேண்டும். ரங்கநாதரின் உறைவிடமான ஸ்ரீரங்கத்தின் 21 நாட்கள் ராப்பந்து மற்றும் பகல்பந்து என்று வழிபாடு நடைபெறும். அனைத்து கோவில்களும் காலை நேரத்தில் திருவெண்பாவை பாடப்படும். இந்த மாதத்தில் இருக்கும் சில முக்கிய நாட்கள் என்னவெனில் பாவை நோன்பு, வைகுண்ட ஏகாதசி, அனுமான் ஜெயந்தி மற்றும் ஆருத்ரா தரிசனமாகும். கார்த்திகை திறக்கப்படும் சபரிமலை ஐயப்பன் கோவில் மார்கழி மாதத்தில் தான் மூடப்படும். இந்த மாதத்தில் வரும் ஏகாதசியில் விரதம் இருப்பவர்கள் அன்று முழுவதும் அரிசி சாதத்தை சாப்பிடக்கூடாது. நாள் முழுவதும் விஷ்ணுவின் பெயரை உச்சரித்து கொண்டிருக்க வேண்டும். இரவு முழுவதும் தூங்காமல் இருந்து காலை நேரத்தின் கோவிலுக்கு சென்று விஷ்ணுவின் அருளை பெற வேண்டும். இந்த நேரத்தில் சொர்க்கம் அல்லது வைகுண்டத்தின் வாசல் திறந்திருக்கும் என்பது நம்பிக்கையாகும். முரணை அளிக்க சிறப்பு ஆயுதம் வேண்டும் என்பதை உணர்த்த விஷ்ணு அந்த ஆயுதத்தை செய்ய ஹேமாவதி என்னும் குகைக்கு சென்றார். விஷ்ணு பகவான் ஆயுதம் செய்வது மூழ்கியிருந்த போது அவரை வதைக்க முரண் வந்தான். உடனடியாக விஷ்ணுவிடம் இருந்து ஒரு பெண் ஆற்றல் எழுந்து அதன் கோப பார்வையின் மூலம் முரணை அளித்தது. அந்த உருவத்திற்கு ஏகாதசி என்று பெயர் வைத்த விஷ்ணு அவர் விரும்பும் வரத்தை கேட்க சொன்னார். அதன்படி ஏகாதசி அன்று விரதம் இருப்பவர்களுக்கு அவர்களின் பாவங்களில் இருந்து முக்தி அளிக்க வேண்டும் என்று வரம் கேட்டார். விஷ்ணுவும் அவர் கேட்ட வரதத்தை வழங்கியதுடன் அவர்கள் ஏகாதசி அன்று வரம் இருப்பவர்கள் தான் இருக்கும் வைகுண்டத்தை அடைவார்கள் என்றும் வரமளித்தார். மார்கழி மாதத்தின் பௌர்ணமி நாள் திருவாதிரையாக சிறுபெருமான் கோவில்களில் கொண்டாடப்படுகிறது. குறிப்பாக சிதம்பரத்தில் இது மிகப்பெரிய விழாவாக கொண்டாடப்படுகிறது. இந்த நாளில் களி என்னும் பிரசாதம் செய்யப்பட்டு சிவபெருமானுக்கு படைக்கப்படுகிறது. மாணிக்க வாசகர் இயற்றிய திருவெண்பாவை கொண்டு சிவபெருமான் பூஜிக்கப்படுகிறார். திருவாதிரை மட்டுமின்றி மார்கழி மாதம் முழுவதுமே சிவபெருமானை வழிபடுவது உங்கள் வாழ்வின் இருளை போக்கி செல்வத்தையும் ஆரோக்கியத்தையும் வழங்கும். எப்படி வழிபடலானா, பிரம்ம முகூர்த்தத்தில் எழுந்து குளித்து வாசலில் கோலமிட்டு பூஜை செய்து விட வேண்டும். மார்கழியில் 30 நாட்களும் தினமும் கோவிலுக்கு செல்வதை வழக்கமாக கொள்ள வேண்டும். காலையில் எழுந்தவுடன் முன் வாசலின் கதவை திறந்த பிறகு தான் பின் வாசலின் கதவை திறக்க வேண்டும். அப்படி திறக்கும் போது கஜலட்சுமி என்ற மந்திரத்தை உச்சரித்தபடி திறக்க வேண்டும். வாசலின் சாணம் அல்லது மஞ்சள் நீர் தெளித்து கோலமிட்டு அதில் செம்பருத்தி பூ வைத்து அலங்கரிக்க வேண்டும். காலையின் நிலைவாசலில் 2 தீபங்கள் ஏற்ற வேண்டும். அது நெய் விளக்கோ, நல்லெண்ணெயோ, பஞ்சக்கூட்டு எண்ணெயோ அல்லது வழக்கமான நீங்கள் தீபம் ஏற்ற பயன்படுத்தும் எண்ணெயோ கொண்டு விளக்கேற்ற வேண்டும். மாதத்தில் செய்யக்கூடாத விஷயங்கள் என்னென்னா, மாலை நேரத்தில் தலை வாரக்கூடாது. அதேபோல் மாலை நேரத்தில் தலைமுடியை விரித்து விடப்பட்டு இருக்கக்கூடாது. வாசலுக்கு அருகில் அமர்ந்து மற்றவர்கள் பற்றி புறம் பேசுவதை தவிர்க்க வேண்டும். விளக்கேற்றும் வேளையும் சத்தமாக பேசுவது, அமங்கலமான வார்த்தைகளை பேசுவது, கோபப்படுவது ஆகியவற்றை தவிர்க்கலாம். மார்கழி மாதத்தின் அசைவம் சாப்பிடக்கூடாது. சபரிமலைக்கு மாலை அணிந்தவர்களை அலட்சியம் கேலி செய்யாமல் இருக்க வேண்டும். முடிந்தவரை அவர்களுக்கு உதவி செய்யலாம். பிரம்ம முகூர்த்த நேரத்தின் பிறகு தூங்கக்கூடாது.
புது வீடு கூட்டி போவது, பால் காய்ச்சுவது, வீடு காலி செய்வது போன்ற வீடு தொடர்பான பணிகளை செய்யக்கூடாது. இந்த வீடியோவை பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.